கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 137 சங்கீதம் 9 உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். ஆமேன். எந்த ஒரு கல் நெஞ்சம் படைத்தவனும் தன் குழந்தைகளை கல்லின் மேல் மோதி அடித்து கொள்ளவே மாட்டான். அதுவும் பரிசுத்த வேதத்தில் இப்படி சொல்ல காரணம் என்ன? அப்படி என்றால் இந்த வசனத்தின் உண்மையான மறைபொருள் தான் என்ன? இந்த வசனத்தின் முன் பகுதியில் உள்ள வசனத்தை படித்தால் இந்த வசனம் பாபிலோன் குமாரத்துக்கு விரோதமாக உரைக்கப்பட்டது என்றும் புரிய வரும். யார் இந்த பாபிலோன்? வெளிப்படுத்தல் 17 5 பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்று அழைக்கப்படுகிறது. உண்மையில் பாபிலோன் என்பது ஒழுக்க நெறி கெட்டவர்களையும் அவர்களுடைய அருவருப்புகளையும் கொண்ட சகல பாவங்களை மட்டுமல்லாத சிறிய பாவமோ பெரிய பாவமோ இரகசிய பாவமோ எல்லாவித பாவங்களையும் ஆராய்ந்தறிந்து கிறிஸ்துவாகிய கண்மலை மீது அந்த பாறையின் மேல் மோதி அடிக்கும் ஒருவன் பாக்கியவான். நமது அனைத்து வித மறைமுக பாவங்களையும் கிறிஸ்து என்ற ஒளியிடம் கொண்டு வந்து அழிக்கிறவன் பாக்கியவான். அது மட்டுமல்ல, இன்றைய கிறிஸ்தவம் புறப்பட்ட இடமாகிய பாரம்பரியம் என்று தவறுதலாக வழிகாட்டும் அந்த பாரம்பரியத்தை கல்லின் மேல் மோதி அடிக்க வேண்டும். அடுத்து உன்னத பாட்டு 2 15 திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் பிடியுங்கள். திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. அதன் உண்மையான அர்த்தம் என்னவென்றால், சிறு நரிகள் தோட்டத்திற்குள் புகுந்து பூவும் பிஞ்சுகளையும் சாப்பிட்டு கொழுத்து பெரிய நரிகளாய் மாறி தோட்டத்தை விட்டு வெளியேற முடியாமல் அங்கேயே தங்கிவிடுகிறது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த ஒரு சிறு பாவத்தையும் உடனே கண்டறிந்து கிறிஸ்து என்ற கல்லின் மேல் மோதி அடித்து கொன்று விடுங்கள். இல்லாவிட்டால் தோட்டத்தில் நுழைந்த சிறு நரி பூவும் பிஞ்சுகளையும் சாப்பிட்டு கொழுத்து திராட்சை செடிகளில் கனி இல்லாமல் செய்து விடுகிறது. ஒரு கை கடிகாரத்தில் பெரிய மண் துகள்கள் குப்பைகள் சென்று பழுதடைய செய்வதே கிடையாது. கண்ணுக்கு தெரியாத சிறிய துகள்கள் மூலமே கண்ணுக்கு தெரியாத மிகவும் சிறிய துகள்கள் மூலமே கை கடிகாரங்களை பழுதாகி விடுகிறது. ஆகவே சிறிய பாவம் பெரிய பாவம் என்றால் சிறிய இரகசிய பாவங்களையும் கண்மலையின் மேல் கிறிஸ்து என்ப ஒளியிடம் கொண்டு வந்து மோதி அடிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். God bless you.